தொடர்ந்து மற்றும் ஓர் அண்மை செய்தி. பணி நிரந்தரம் செய்யக்கோரி முழுநேர தொகுப்பூதிய பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை சிவானந்தா சாலை பகுதியில் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைக்கிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், சொல்லுங்க, இவர்களின் போராட்டம் தொடர்பான முழு விவரம். வணக்கம். அதாவது பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் தற்பொழுது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சிவானந்தா சாலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதாவது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் மாநில மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் வட்டார மையங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகம் எழுத்துத் தேர்வு மூலம் பணியாணை பெற்று 10 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தொகுப்பூதியத்தில் முழு நேரமாக பணி செய்து வரும் சுமார் 1300 பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காலமுறை ஊதியம் அதேபோல பணி நிரந்தரம் வழங்கிட தமிழக அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் அதேபோல தமிழக அரசு எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தற்பொழுது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு முன்பாக இந்த போராட்டத்தில் கவனம் இருக்கும் வகையில், அதாவது தமிழக அரசுக்கு கவனம் இருக்கும் வகையில் இந்த அவர்களுடைய கோரிக்கையை ஒரு பாடலாகவும் அதே போல பதாகைகளை ஏந்தியும் தற்பொழுது அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த ஊழியர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம், வணக்கம். இப்போ நீங்க எவ்வளவு நாளா இந்த போராட்டத்துக்காக, கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா இந்த கோரிக்கையாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? இப்ப மீண்டும் இந்த சிவானந்தா சாலைக்கு வந்துறீங்க போராட்டத்திற்கு, உங்களோட கோரிக்கை என்ன? முதலாவது நம்மளுடைய முதல்வருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். 1300 நபர்கள் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இதில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட நாங்கள் 20 வருஷமாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கல்வித்துறையில். இது வரைக்கும் பணி நிரந்தரம் எங்களுக்கு செய்யவே கிடையாது. எங்களோடது பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்றதுதான். எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சாவே எங்களுக்கு போதும். எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். என்னோட உடல் ரீதியாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வர்றது கஷ்டம். அது நம்மளோட அரசாங்கத்துக்கு தெரியணும். நம்மளுடைய முதல்வருக்கு கண்டிப்பாக இதை கொண்டு போகணும். நம்ம அரசாங்கம் போயிட்டு வரணும்னா, மாற்றுத்திறனாளிகள் ஒரு இடத்துல நம்ம போயிட்டு வரணும்னா எவ்வளோ சிரமம் இருக்குது. போன டைமை உண்மையாகவே நம்ம சகோதரி இவங்க விழுந்து போனதுதான் மிச்சம். கால் விழுந்து அடிபட்டுட்டு போனாங்க. இது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு யாரும் பேசினதில்லை. ஐயா கலைஞர் ஐயா சொன்ன மாதிரி 151, 153 எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்கணும். இதில் இந்த கல்வித்துறையில் நாங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு அவங்க சொன்னதே தான் நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே மாற்றுத்திறனாளிகள் உட்பட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் இந்த அரசு தொடர்ந்து மெத்தன போக்கில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுது மற்றொருவர் நம்மிடம் இருக்கிற அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம், வணக்கம். இந்த போராட்ட காலத்திற்கு வந்திருக்கீங்க. ஒரு மாற்றுத்திறனாளியா உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நீங்க போராட்டத்திற்கு வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிருக்கீங்க. இந்த கோரிக்கையை நிறைவேற்றாம இருக்கிறதுனால எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு? ஐயா, இன்னைக்கு காலையிலயா நான் ட்ரெயினை விட்டு இறங்கினேன். சப்போஸ் ஒரு இன்ச்சு தவறுச்சுன்னா கீழே விழுந்திருப்பேன். அதே மாதிரிக்கு 1300 பேர் இருக்காங்க. என்னோட மோசமான சூழ்நிலை இருக்காங்க. இன்னொரு விஷயம், நான் கலைஞர் பிறந்த ஊரு. அதே மாதிரி திருவாரூர் ஐயா கலைஞர் ஐயாவே நான் பார்த்திருக்கேன். என்னை தட்டி கழிச்சிட்டாங்க ஐயா. அதே மாதிரிக்கு முகாஸ்டாலின் ஐயாவுக்கு என்னை தெரியும். எல்லாருக்குமே திருவாரூர் மாவட்டம் அனைத்து பணியாளர்களுக்கும் முகாஸ்டாலின் ஐயாவுடைய சொந்தக்காரங்க அனைத்து எல்லாருக்கும் என்னை தெரியும். மகேஸ்வரி இது மாதிரி அந்த பொண்ணு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அரசியல் எல்லா சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 20 வருஷமா வேலை பார்க்குறோம். அதே மாதிரிக்கையா நாங்கள் இந்த முழு நேர தொகுப்பூதியத்தில் இருக்கோம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கவர்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரிக்கையா இந்த நிரந்தர பணி இல்லைன்னு வச்சிங்களேன், இன்னைக்கு நாங்கள் ரோட்ல நிக்கிறோம். நாளைக்கு எங்களுக்கு என்ன நிலைமை, அடுத்த வாட்டி நாங்கள் வரும்போது உடல் ரீதியா சொல்றோம். இன்னைக்கெல்லாம் வயிற்று வலி எனக்கு விழுந்திருப்பேன். அவ்வளோ கஷ்டம், அசிங்கம், பீயில கையை வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கையா எல்லாருக்கும். அதே மாதிரியா இன்னைக்கு இந்த வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன இன்னைக்கு ஒரு
இதா இருக்கேன் ஐயா. இன்னைக்கு அதே நிரந்தரம் பண்ணினாங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். முக ஸ்டாலியும் ஐயா கையெடுத்து வணங்குறேன். என்னை எல்லாருக்கும் தெரியும். திரும்பி திரும்பி கேட்கிறேன். அவங்கள சுத்தி உள்ளவங்களும் என்னை எங்களை பத்தி சொல்லணும். ஐயாவுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன். போன வாட்டி வந்தோம், எங்க ஐயா எங்களை பார்க்கணும். அதே மாதிரிக்கு முழு நேர தொகுப்பூதிய பணியாளர்கள் அனைத்து நண்பர்களையும் என்ன ஊனமுற்றவங்க அனைத்தும் எங்களை சார்ந்து இருக்காங்க. எல்லாருமே நான் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். என்னங்கய்யா, இன்னைக்கு நான் ஒரு இன்ச்சு தவறினேன். எங்க அண்ணன் எங்க வீட்டுக்காரர் என்னை காப்பாத்தினாங்க. ஆனா யாரும் கையை காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அதே மாதிரிக்கு நாங்க இன்னைக்கு பர்மனெண்ட்ல இருந்தோம்னு வச்சுங்களா, கார் எடுத்துட்டு வந்திருப்போம். வாழ்வாதாரம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து 2000 நான் கடங்க வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு எங்க சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு இந்த வேலை இல்லைன்னு வச்சுங்களா, என் குடும்பத்துல ரோட்டோர நிக்கிறோம். உண்மையிலே நான் ரோட்டோர நான் கண்டிப்பா நாள நிப்பேன். அதனால ஐயா தான் பார்க்கணும். வாழ்வாரத்தை ரொம்ப இது எங்களுக்கு வாழ்வாரத்தை அவங்கதான் ஐயா பண்ணி கொடுக்கணும். தேர்தல் வாக்குறுதியில நிச்சயமாக அதாவது தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் அதில் ஒரு பகுதியாக தான் இவர்களுடைய போராட்டம் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1300 பேருடைய இந்த வாழ்வாதாரம், அதாவது இவங்க 1300 பேருடைய வாழ்வாதாரம் என்பது 1300 குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பது தான் அவர்கள் தரப்பிலிருந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. திமுக அரசை பொறுத்த வரைக்குமே தேர்தல் வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி முடியக்கூடிய தருவாயிலும் ஆனால் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் இது போன்ற மாற்றுத்திறனாளி உட்பட பல ஆசிரியர்கள் இது போன்ற அரசு ஊழியர்களை வீதிக்கு வந்து அவர்களுடைய அதாவது போராடக்கூடிய வகையில இந்த அளவுக்கு ஏமாற்றம் செய்திருக்கிறார்கள். ஆக தங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் நாங்கள் வீதிக்கு வருவதை விட வேறு வழி இல்லை. அடுத்தபடியாக எங்களுடைய உயிர் மட்டும்தான் இருக்கு, அதையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டத்திலிருந்து ஓயப் போவதில்லை என இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். போராட்ட களத்தில் இருந்து விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.